கயேந்திரகுமாருக்கு எதிரான அர்ச்சுனாவின் கடும் விமர்சனம். இடத்தை மாற்றுமாறு சபையில் குழப்பம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை. சாரா ஜஸ்மின் உயிரோடு சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்திய பரபரப்பான தகவல்கள். ஹரிணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கையெழுத்திட்டார் எதிர்க்கட்சி தலைவர். நிரம்பி வழியும் மகாவலியாறு மறு அறிவித்தல் வரை மூடப்படும் வீதி. அமெரிக்க அரசின் முடிவு இலங்கையிலிருந்து விடைபெறும் ஜூலி சங். தரமாறு பாடத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறும் வகையில் செயற்பட்டுள்ளார் என்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மோசமான வார்த்தை பிரயோகங்களில் தன்னை பேசியதாகவும் மேலும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் அத்தோடு தனது பக்கத்தில் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அவரை மாற்றுமாறு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரை கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எனது பெயரை விழித்து தனது கதிரைக்கு வலப்பக்கத்தில் இருப்பதாகவும் தமிழில் வேண்டத்தகாத வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார். இவ்வாறான ஒரு நபர் நாடாளுமன்ற ஒழுக்காற்று சபையில் தொடர்ந்து பதவி வகிப்பது தொடர்பில் ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை மீறல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கலாச்சாரம் தொடர்பானதாகும். ஆதலால் எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வேறு இடத்திற்கு மாற்றவும். அவர் தொடர்ந்து எனது அருகில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எனக்கு பொறுப்பு கூற முடியாது. இவ்வாறான ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவில் இருக்க முடியாது என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். අනුදක දෙක නීති ප්‍රශ්නයක් 118න් හතරක් ඒකේ තියෙනවා කතානායකතුමනි the committee shall also examine any matter referred to it in relation to a violation or non-adherence of the rules of the code of conduct of the members of parliament. කතානායකතුමා මේක පැහැදිලිම තියෙනවා මේ කවදාහරි එක member කෙනෙක් මේ rule of code of conduct එකේ තියෙන කාරණාව එයා මේ ප්‍රස්පාස් කරනවා නම් ඒකටත් අපිට කම්ප්ලේන්ට් ගන්න පුළුවන්. ඒක පැහැදිලිම තියෙනවා මේකෙන් එක MB කෙනෙක්ව ඉන්ටිමේට් කරන්න හෝ අසෝල්ට් කරන්න හෝ මේක කරන්න බෑ කියලා. ඊයේ මම දෙනකොට ඔබතුමාගේ කතානායකතුමා මේක නීති ප්‍රශ්නයක්. ඊයේ මම ඒක දෙනකොට කාර්ක මණ්ඩලය මට කිව්වා මෙම DCG මීටින් වල කුණුහරුපෙන් බණපේකට අපි මේවා ගන්න නෑ කියලා. කරුණාකරලා ඔබතුමාට අවස්ථාව ලබා දීලා ඔබතුමා හරි කරුණාකරලා කියවන්න කියන්න කෝඩ් ඔෆ් කන්ඩක්ට් එක. හරි මම කියවන්න මේක டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இலங்கை பாராளுமன்றம் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சபாநாயகர் அவர்களே, இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு. கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரினால் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரயோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார். அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் இறந்த தாயுடன் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் மன்னிக்க வேண்டும் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும்
மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார். இந்த இழிவான வார்த்தை பிரயோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும். அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வலப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உள்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது. இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும், அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாது இருக்கும் என்பதையும் இந்த உயர் சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் 20 வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும், அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழில் 650 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வு பாதை கடல் வழியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்த அளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8, 9, 10ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரிய அளவு மழைவீழ்ச்சி எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9, 10ஆம் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழைவீழ்ச்சி எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டிட்பா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகள் முன்னெடுப்பது சிறந்தது. எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மின் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், சாரா ஜஸ்மின் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை. அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சில தகவல்களை வெளிப்படுத்த முடியாது. அவை மேலதிக விசாரணைகளுக்காக தடங்களை ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் கையெழுத்திட்டுள்ளார். கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் அமைந்து காணப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் பிள்ளைகளின் மனதிற்கு பொருத்தமற்ற பல விடயங்களையும் பாட அலகு தொகுதிகளில் பல்வேறு பிழைகளை கொண்டு காணப்படுவது மற்றும் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றை கொண்டு வருவது தொடர்பில் குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கைந்த கருணாதிலக்க, கலாநிதி ஹர்சரி சில்வா, மனோகணேசன், பழனி திகாம்பரம், ரவி கருணாநாயக்க, திலீப் வேதாராச்சி, சுஜித் சஞ்சய பெரேரா, ஜேசி அலபத்துல, அஜித் பி பெரேரா, டாக்டர் பி சத்தியலிங்கம், MS உதுமா லெப்பே, சதுர கலப்பத்தி, சமிந்திராணி கிரியல்ல, அனுராத ஜெயரத்ன, இம்ரான் மக்ரூப், பி ராதாகிருஷ்ணன், கிங்ஸ் நெல்சன், சித்ரால் பெர்னாண்டோ, ரோஹிணி கவிரத்ன, MDM தாகிர், WHM தர்மசேன, சாமர சம்பத் தசநாயக்கு, ரஞ்சித் மத்தும பண்டார, TB சாணக்கு, முஜ்பூர் ரஹ்மான், MLM ஹிஸ்புல்லா, ஜகத் விதான, சுஜீவ சேனசிங்க, பி ஆரியவன்ச, SM மரைக்கார், நிசாம் காரியப்பர் மற்றும் தயாஸ்ரீ ஜெயசகர் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் முதலில் கையெழுத்திட்டுள்ளார். கனமழை காரணமாக மகாபலியாறு பெருக்கெடுத்து சோமாவதிய சுங்காவில வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று காலை 8 மணி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். சோமாவதிய சுங்காவில பிரதான வீதியானது திக்கள பகுதியில் சுமார் 2 அடி உயரத்திற்கு நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் எதிர்காலத்தில் இந்த வீதியின் நீர்மட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்று மாலை சோமாவதிய விகாரைக்கு வழிபாடுகளுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் வெள்ளம் காரணமாக திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டதனை அடுத்து டிராக்டர் வண்டி மூலம் அவர்கள் பாதுகாப்பாக செல்ல விகாரையின் பிக்குகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான தற்போதைய அமெரிக்க தூதுவரான ஜூலி சங் ஜனவரி 16ஆம் தேதி இலங்கையை விட்டு வெளியேறுவார் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிக உயர்ந்த பகுதியில் உள்ள தூதுவராக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் சிறப்புமிக்க சேவைக்கு பிறகு அவர் இலங்கையை விட்டு இவ்வாறு வெளியேறியுள்ளார். அவரது பதவிக்காலத்தில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல், ஜனநாயகம், பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தியிருந்தார். இலங்கையுடனான தனது கூட்டாண்மைக்கு அமெரிக்கா தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதுடன் தூதுவர் சங்கின் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால பதவிக்காலத்தில் நிறுவப்பட்ட வலுவான அடித்தளத்தை மேலும் கட்டியெழுப்ப இலங்கை அரசாங்கத்துடனும் மக்களுடனும் நெருக்கமாக பணியாற்றும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதிய அமெரிக்க தூதுவர் வரும் வரை பிரதி தூதுவரான ஜேன் ஹோவல் அந்த பதவியில் பணியாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 30 அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் மூத்த ராஜதந்திர அதிகாரிகளை திரும்ப அழைக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளமை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இதற்கான அனுமதியை தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி நேற்று வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். கல்வி தரத்தை பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணியை முன்னெடுத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் சர்ச்சைக்குரிய விடயங்களை வெளியிட்டுள்ளதால் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் கமத்தொழில் அமைச்சகத்திற்கு கட்டிடம் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொடுத்த விவகாரம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக விஜயதாச ராஜபக்ச அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.